ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரமலான் ப்ரிப்ரேஷன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இது இஸ்லாமிய பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா பெண்களுக்குமே இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பேச்சுலர்ஸாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா உங்களுக்குமே இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரிலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா மாதம் முழுக்க நம்மளுக்கு டென்ஷன் இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு சமையல் வேலையை முடிச்சுட்டு வந்துடலாங்க. ஓகே, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண போகிறது டொமேட்டோ கெச்சப்புங்க. இது இல்லாமல் எந்த ஒரு ஸ்நாக்ஸுமே குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னே சொல்லலாம். இது எப்படி நம்ம கடையில் வாங்காமல் ரொம்பவே ஈஸியான முறையில் ரொம்பவே ஹெல்த்தியாக நம்மளே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணும் போது அந்த தக்காளியோட காம்பு பகுதி இருக்குது பாருங்கள், அதை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடணுங்க. அதை நம்ம போடக்கூடாது, அதோட சேர்த்தும் கட் பண்ணக்கூடாது. இதை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு ஃபுல்லாக எல்லா தக்காளியுமே கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் கட் பண்ண தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது வெங்காயங்க. பெரிய வெங்காயத்தை பாதி அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு பீட்ரூட்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 விசில் வந்ததுக்கப்புறம் இதை நல்லா ஆற விட்டுட்டேங்க நான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவு நல்லா வெந்து வந்திருக்குன்னு. இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க, அந்த தக்காளியோட ஜூஸே போதும் அது வேகிறதுக்கு. இப்போ இதிலேருந்து நம்ம அந்த தக்காளியை மட்டும் இந்த மாதிரி வடித்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 கப் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரைச்சதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருந்தோம் பாருங்கள் தக்காளி ஜூஸ், அதையுமே சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சதுக்கப்புறம் இதை வடிகட்டி எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் நல்லா சின்ன கண்ணாக உள்ள வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக சேர்த்து இந்த ஜூஸ் வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டின பிறகு கடைசியாக இருக்கிற திப்பி நமக்கு தேவைப்படாதுங்க, அதை நம்ம தூக்கி போட்டுடலாம். இதே போல் எல்லாத்தையுமே நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இப்போவே உங்களுக்கு அந்த கெச்சப்போட டெக்ஸ்சர் இருக்குங்க. இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. இதில் நம்ம தக்காளி ஜூஸை சேர்த்துட்டு இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை 20 நிமிஷம் சிம்மிலே வச்சுக்கோங்க. சிம்மில் தாங்க இருக்கணும், நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே ஹை ஃப்ளேம்லேயே வச்சா அது அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சிம்மிலேயே ஒரு 20 நிமிஷம் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி டெக்ஸ்சரில் கிடைக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டொமேட்டோ கெச்சப் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கலரும் டேஸ்ட்டும் நம்ம கடையில் வாங்குறது போலவே அப்படியே இருக்குங்க. நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு பெரிய பாக்ஸாக எடுத்துக்கோங்க. இதில் உங்கள் வீட்டில் என்னென்ன பயிறு வகைகள் பருப்பு வகைகள் இருக்கோ எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. இந்த அளவில் தான் சேர்க்கணும் அப்படின்னு இல்லைங்க, உங்களுக்கு எது அதிகமாக பிடிக்குமோ அதை நீங்கள் கூடவும் குறைச்சவோ சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். உங்கள் வீட்டில் என்னென்ன பருப்பு வகைகள் பயிறு வகைகள்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. குறைஞ்சது ஒரு 6லேருந்து 7 பொருட்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் என்கிட்ட உள்ள எல்லா பயிறு வகைகள் பருப்பு வகைகளுமே என் வீட்டில் உள்ளதை நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கோங்க. குலுக்கி விடும் போது எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிக்கோங்க. இப்போ குலுக்கி விட்டுட்டு இதை அப்படியே நீங்கள் வச்சிடலாம். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து நம்ம மல்டிகிரெயின் தோசை மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு நம்ம கலந்து வச்சுருந்த கலவையை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு உளுந்தும் 1/2 கப் அளவுக்கு குண்டு அரிசி இருக்குது பாருங்கள், ஸ்டோரில் வாங்குகிற அரிசி, அந்த அரிசி சேர்த்துருக்காங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி கீழே ஊற்றிட்டு 3வது டைமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு 6 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணுங்க. ஊறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதை மறுபடியும் ஒரு 6 மணி நேரம் புளிக்க வைக்கணுங்க. புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசையோ இட்லியோ ஊற்றி சாப்பிட்லாங்க. ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும், ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இதை நம்ம ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பொருளாக சேர்த்து ஊற வைக்கிறத விட இந்த மாதிரி கலந்து வச்சிட்டோம்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு, அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து கலருக்காக நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க.
அடுத்து லாஸ்ட்டாக இதில் சேர்க்க போகிறது பேக்கிங் சோடாங்க. அது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாங்க. அவ்வளோதான், சூப்பரான பஜ்ஜி போண்டா மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் நம்ம அதிக காசு கொடுத்து கடையில் வாங்காமல் ஈஸியாக வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. இதிலேருந்து நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு எடுத்து தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணி அதில் வெங்காயமோ வாழைக்காயோ உருளைக்கிழங்கோ எதுவானாலும் நம்ம பஜ்ஜி போட்டு சூப்பராக சாப்பிட்றலாங்க. அடுத்து ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு பாதாம், 1/4 கப் அளவுக்கு முந்திரி, 6 ஏலக்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வறுத்து நல்லா ஆற விட்டுட்டு இதை இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து அதே மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு கற்கண்டு சேர்த்துருக்கேங்க. நான் இந்த கற்கண்டு இதுக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இதையுமே நல்லா ஃபைன் பவுடர் ஆக்கிட்டு வந்துடலாங்க. இப்போ இதையுமே இதோட சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான பாதாம் மிக்ஸ் பவுடர் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம கடைகளில் வாங்குகிற பாதாம் மிக்ஸில் எந்த அளவுக்கு அவங்க பாதாம் சேர்த்துருக்காங்க, ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்மளே வீட்டில் இது மாதிரி ரெடி பண்ணும்போது நமக்கும் ஒரு திருப்தி இருக்குங்க, நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. இதை நீங்கள் இஃப்தார் டைமில் சூடான பாலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாகவும் குடிக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு குடிக்கலாங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மிக்ஸையும் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு தடவை அரைச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் குடிச்சிங்கன்னா சூப்பரான பாதாம் மில்க் ஷேக்கும் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு மிக்ஸ் இருந்தால் போதும். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி டக்குன்னு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துர்லாங்க. கடையில் வாங்குறத விடவும் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறது ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம ரெடி பண்ண போகிறது கரம் மசாலா தாங்க. இஃப்தார் டைமில் நிறைய நான்வெஜ் வந்து சமைப்போம். அதுக்கு வந்து இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டா நமக்கு எல்லாத்துக்குமே போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கு மிளகு 100 கிராம், ஜீரகம் 100 கிராம் எடுத்துக்கோங்க. இது கூட பட்டை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. பட்டைக்கும் கொஞ்சம் குறைவான அளவில் ஏலக்காய், அதுக்கும் குறைவான அளவில் கிராம்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மிதமான தீயில் வறுத்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. லைட்டாக இதில் வந்து சூடு வர வரைக்கும் வறுத்தா போதும். வறுத்துட்டு இது நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் கூட செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க, வீணாக போகாது. இது நம்ம நான்வெஜ் சமைக்கிறப்ப நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. முக்கியமாக பிரியாணிக்கு அட்டகாசமாக இருக்கும். அடுத்து நம்ம நோன்பு டைமில் அதிகமாக செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கடல்பாசியாக தாங்க இருக்கும். இதை நம்ம கடல்பாசியை எடுத்து போடும்போது பார்த்தீங்கன்னா அடுப்பு பக்கத்தில் எங்கே பார்த்தாலும் செதறிடுங்க. இதை நம்ம கட் பண்ணி போடும்போது அந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கடல்பாசி வாங்கிட்டு வந்தோடனேயே இந்த மாதிரி கத்திரிக்கோல் வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணிடுங்க. ரொம்ப ஃபைனாக கட் பண்ணணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிட்டு வந்துடுங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக ஆக்கணும்னு தேவையில்லை, இந்த அளவுக்கு பொடிச்சா போதும். இப்போ இதை ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சமைக்கும் போது இதுலேருந்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து செதறாதுங்க. இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணி வைக்கும்போது ரொம்ப சின்ன பாக்ஸ்லேயே நிறைய கடல் பாசியை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நமக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாயை காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாயில் சூடு ஏறினா மட்டும் போதும், கருக விட்டுறக்கூடாது. இப்போ இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரப்பாக பொடிச்சு எடுத்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நம்ம பிரெட் பீஸா அந்த மாதிரி இஃப்தார் டைமில் ஸ்நாக்ஸ் செய்யும்போது நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்காக நம்ம கடையில் அதிகமாக காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர், அதுக்கப்புறம் ஃபுட் கலர் வந்து எல்லோ ஃபுட் கலர் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் மஞ்சத்தூள் கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக வெனிலா எசன்ஸ் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாங்க. சூப்பரான கஸ்டர்ட் பவுடர் ரெடி ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் நம்ம கடைகளில் வாங்கவே தேவையே இல்லைங்க. ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் ஈஸியாக நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடர் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஆல்ரெடி நான் ரெடி பண்ண கஸ்டர்ட் பவுடர் வந்து என்கிட்ட இருக்குங்க. அதனால் கொஞ்சமான குவான்டிட்டியை ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். இப்போது நம்ம ரெடி பண்ண இந்த கஸ்டர்ட் பவுடரை வச்சு சூப்பரான ஒரு ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 1 லிட்டர் பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறேங்க. அது கூட 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து கொதிக்க வச்சுருக்காங்க. நான் சர்க்கரை சேர்க்குறத வீடியோவில் காட்டல, வெள்ளை சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ண கஸ்டர்ட் பவுடரில் தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. ஒரு 2 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் திக்காகி வருங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக வந்து ஆற விட்டுருலாங்க. இது ஆறிக்கிட்டே இருக்கிற டைமில் நம்மக்கிட்டே இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி ஆப்பிள், மாதுளை, அதுக்கப்புறம் திராட்சை இது 3மே வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து வாழைப்பழமும் சேர்த்துக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கட் பண்ண ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாங்க.
அடுத்ததாக இதில் சப்ஜா விதை இருக்குது பாருங்கள், அதை ஊற வச்சு அதையுமே இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணலாங்க. ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பரான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் இஃப்தார் டைமில் செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது மேலே நீங்கள் கொஞ்சமாக கட் பண்ண நட்ஸை சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே இந்த மாதிரி ஃப்ரூட் கஸ்டர்டாகவும் சாப்பிட்லாம், இல்லை புட்டிங் மாதிரியும் சாப்பிட்லாங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண மாதிரி தாங்க. அதில் கொஞ்சமாக வந்து கடல் பாசி, பால் கொதிக்கிறப்ப கடல் பாசி சேர்த்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் இது மாதிரி செட் ஆக விட்டுட்டிங்கன்னா சூப்பரான ஃப்ரூட் கஸ்டர்ட் புட்டிங்கும் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுவுமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நோன்பு திறக்கிற டயத்தில் வந்து நம்ம நிறைய சர்பத்து, ஜூஸ் இந்த மாதிரி போடுவோம். அதுக்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது பார்த்திங்கன்னா பாதாம் பிசின்தாங்க. இதை நம்ம வந்து சில டைம் ஊற வைக்க மறந்துடுவோம். அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு ஃபஸ்ட்டு ஊற வச்சுருங்க. அது தீர போகிற 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் மறுபடியும் வந்து ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஊற வச்சுக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்குங்க. எப்போவுமே வந்து நமக்கு பாதாம் பிசின் கையில் ரெடியாக இருக்கும். நம்ம டக்குன்னு எடுத்து சர்பத் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம ஏதாவது ஸ்வீட் ரெசிபி செய்கிறோம் அப்படின்னா அப்போதைக்கு வந்து நட்ஸ் எல்லாம் கட் பண்ணிகிட்டு இருப்போங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டே வந்து நம்மக்கிட்ட உள்ள நட்ஸ், முந்திரி, பாதாம் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வேண்டிய டைமில் நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நமக்கு டைமும் ரொம்பவே சேவ் ஆகும். இப்போது பட்டாணி சீசன் அப்படிங்கிறதுனால ரொம்பவே விலை மலிவாக கிடைக்குதுங்க. எனக்கு பட்டாணி ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த சீசனில் நான் நிறைய பட்டாணி வாங்கி ஸ்டோர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு பட்டாணி வாங்கியிருக்கேன். இதை வந்து பட்டாணியை தனியாக எடுத்துகிட்டு ஒரு ஏட்டான பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இஃப்தார் டைம்லையோ இல்லை சகர் டைம்லையோ டிஷ்ஷஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க. அப்போதைக்கு நம்ம உட்காந்து இந்த பட்டாணியை உரிச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி நிறைய குவான்டிட்டியில் நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மாதம் வரைக்குமே உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சா கெட்டு போகாமல் இருக்கும். இதுலேருந்து நம்ம வெஜ்ஜு குருமா, வெஜிடபிள் பிரியாணி இது மாதிரி எல்லா டிஷ்ஷஸ்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. எனக்கு வந்து அதிகமாக பிடிக்கிறதுனால நான் மோஸ்ட்லி வந்து எல்லா டிஷ்ஷஸ்க்குமே இதை யூஸ் பண்ணிக்குவேன். அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சமோசா சீட்டுங்க. நம்ம இஃப்தார் டைமில் அதிகமாக சமோசா, வடை இந்த மாதிரி ரெசிபி தான் வந்து சாப்பிடுவோம். அது வந்து நம்ம கடையில் வந்து தினமும் வாங்கி சாப்பிடாம நம்ம வீட்டிலே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. அதுக்கு வந்து இந்த சமோசா சீட்டு வந்து கடைகளில் விற்கிதுங்க. ரொம்ப வந்து விலையும் கம்மி தாங்க, அதிகமான விலையெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் சமோசா சீட்டு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ஸ்டஃபிங் மட்டும் நம்ம ரெடி பண்ணி ஈஸியாக வந்து சமோசா சுட்டு எடுத்துடலாங்க. நான் வந்து இன்னும் வாங்கலைங்க, அதனால தான் உங்களுக்கு காட்ட முடியல, ஃபோட்டோவில் காட்டியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் சமோசா சீட் வாங்கி இஃப்தார் டைமில் யூஸ் பண்ணுங்கள். நம்ம கடைகளில் வாங்குறது வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காதுங்க. அதனால் நம்ம வீட்லேயே வந்து ரெடி பண்ணி இஃப்தார் டைமில் சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா குறிப்புகளுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் சொல்லியிருக்க குறிப்புகள் வந்து இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா பெண்களுக்கும் எல்லாருக்குமே பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம புதுமை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Thanks for watching.